உலக ரேபிஸ் தினத்தையொட்டி 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபயணம் திருச்சியில் இன்று நடைபெற்றது. வெறிநாய்க்கடியால் பலர் பாதிக்கப்படுவதும் உயிரிழப்புகள் ஏற்படுவதும் வாடிக்கையாகி வரும் நிலையில் உலக ரேபிஸ் தினமான இன்று ரேபிஸ் நோய் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தவும், உயிரை குடிக்கும் இந்த நோயை தடுக்க வெறிநாய் கடித்தால் உடனடியாக தடுப்பூசி போட வேண்டும், செல்லப்பிராணிகளுக்கு குறிப்பிட்ட காலிடைவெளியின் போது ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி செல்லப்பிராணிகளை பாதுகாப்புடன் வளர்க்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இன்றைய தினம் திருச்சியில் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபயணம் நடைபெற்றது. பெட்கேலக்சி மற்றும் திருச்சிராப்பள்ளி ரோட்டரி கிளப்பா பட்டர்ஃப்ளை இணைந்து நடத்திய விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபயணத்தில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று பேரணியாக சென்றதுடன் ரேபிஸ் நோய் தடுப்பு மற்றும் வெறிநாய்க்கடிக்கு பிறகு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் பற்றிய துண்டுபிரசுரங்களையும் பொதுமக்களுக்கு வழங்கினார்கள். திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் சாலையில் இருந்து புறப்பட்டு வெஸ்ட்ரிப்பள்ளி மைதானம் வரை சென்ற இப்பேரணியை பெட்கேலக்சி நிறுவனரும் திருச்சிராப்பள்ளி பட்டர்பிளை ரோட்டரி கிளப் தலைவருமான நித்யா முன்னிலையில் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் கார்த்திக் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் தேசிய கல்லூரியின் துணை முதல்வர் பிரசன்ன பாலாஜி, கால்நடை மருத்துவர் கணேஷ்குமார் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருந்தனர். வேர்ல்டு ரேபிஸ் டே. ஸோ அதை முன்னிட்டு பெட்கேலக்சி சார்பாகவும் ரோட்டரி கிளப் சார்பாகவும் இந்த ஆன்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதோட காசு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருக்கும் பேப்லெட் இஷ்யூ பண்ணி அதோட அவேர்னஸ்ஸு, எப்படி தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், எப்படி மக்கள் இருக்கணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும், பிஃபோர் பைட் ஆஃப்டர் பைட்டு, இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நாங்கள் கொடுத்துட்டு ஒரு வாக்கத்தான் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாக்கத்தான் பார்த்திங்கன்னா நம்ம இது ஸ்டூடெண்ட் ரோடு ஸ்டார்ட் பண்ணி நம்ம அப்படியே ஐயப்பன் கோயிலில் வந்து நம்ம வெஸ்ட்ரி ஸ்கூலில் முடிச்சிருக்கோம். இது நல்லபடியாக முடிஞ்சிருக்குது. எல்லா நேஷ்னல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, காவேரி காலேஜு, ஜோசப், இந்த மாதிரி எல்லா காலேஜில் இருந்தும் வந்து இந்த வாக்கத்தானில் கலந்துட்டாங்க. நியர்லி ஒரு 600 to 700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவங்களுக்கு நாங்களும் எஜுகேட் பண்ணியிருக்கோம். இந்த ரேபிஸ்னால் என்ன, அதோட அவேர்னஸ் என்ன, அது எப்படி ஆரம்பிக்கும், எப்படி என்னெல்லாம் டிசீஸ் எல்லாம், எப்படி இந்த டிசீஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்,
அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கொண்டு போய் இந்த நியூஸை வந்து வெளியில் சேர்ப்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரேபிஸை தடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸு மேலே கொஞ்சம் நம்ம அவேர்னஸாக இருக்கணும். ஸ்டே டாக்ஸ் மேலே இப்போ இந்த டாகில் வந்து எது ரேபிஸ் டாகு எது ரேபிஸ் இல்லாத டாகுன்றதை வந்து நிறைய பேருக்கு அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதை ஐடென்டிஃபை பண்ணி அதையும் நாங்கள் அந்த நோட்டீஸில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இது மாதிரி அந்த மாதிரி நாய்ங்க இருந்தால் தொடக்கூடாது. அந்த பிஹேவியர்ஸே வேறு மாதிரி இருக்கும். அது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். எல்லா பக்கமும் ஓடும் வரும். அதுலேருந்து சலைவா ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அந்த மாதிரி நாய்கள் இது வந்து ஒரு 5 டோஸாக இது வரும் சார். இது ஃபஸ்ட்டு டே 1, 3rd டே, 5th டே, 7th இப்படி ஒரு 5 டோஸ் இருக்குது. அது எப்போயுமே நீங்கள் வந்து அந்த 5 டோஸையும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இடையில வந்து எதையுமே விட்டுறக்கூடாது. இது அப்படி